ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் டோட்டோக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 5/3/2026. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த ட்ராவில் ஒரு சில லைன் சீரியல் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு, அதை தான் நான் இந்த ட்ராவுக்கு கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய டோட்டோக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம் 5ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக போட்ட கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம 2ஆம் தேதி திங்கக்கிழமைக்கு போட்டிருக்கோம். ஸோ திங்கக்கிழமை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண பழைய அந்த சீரியல் மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்திருக்கோம். ஸோ ரிசல்ட் இந்த 2/3/2026 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சேம் சீரியல் மெத்தடில் தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஏன்னா இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடச்ச ரிசல்ட்டு 6, 8, 28, 37, 41, 49, அதோட 40. ஸோ இதில் நம்மளுடைய கெஸ்ஸிங் படி கிடச்ச அந்த ஃபார்மெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 41, 49, 40. ஸோ எப்படினாலும் பார்த்தா நம்மளுடைய இந்த ஃபார்மெட் படி நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் நிற்கிது. ஆனால் இது நம்மளுக்கான வின்னிங் கிடையாது. ஏன்னா நம்ம லைன் சீரியலில் உள்ள நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மறுபடியும் நம்மளுக்கு அந்த X0 ஃபார்மெட்டில் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு இன்னும் வராத லைன் சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10, 20, 30, 40, அதேமாதிரி 7, 17, 27, 37, 47, 9, 19, 29, 39, 49. ஸோ இந்த 3 ஃபார்மெட் தான் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்குது. ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா மறுபடிக்கு நம்மளுக்கு 40, 41, 49 சொல்லிட்டு மறுபடிக்கு 2 லைன் சீரியலில் எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது இந்த 3 ஃபார்மெட் தான். ஆனால் திருப்பி நம்மளுக்கு அந்த 3, அதாவது எப்போதும் போல் 3 நம்பர்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 3 நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு நம்பர்ஸை கை வச்சுருக்காங்க. அதாவது இதில் 10ல் ஒரு நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40. அதுக்கடுத்து 7ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7ல் என்ன வச்சுருக்காங்கன்னா 37 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 9ஓட சீரியலில் நம்மளுக்கு 49 எடுத்திருக்காங்க. ஸோ இது 3லையுமே நம்மளுக்கு ஃபுல்லாகவே வரணும். 3 நம்பர்லேருந்து 4 நம்பர் வரணும். ஆனால் இதில் ஒரு நம்பர், இதில் ஒரு நம்பர், இதில் ஒரு நம்பர் சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு நம்மளுக்கு இந்த லைன் சீரியலில் நான் இதிலேருந்து 3 நம்பருக்கு கணக்கு கொண்டு வந்துடுறேன். அதோட நம்மளுக்கு நான் 40, 41, அதோட 49 சொல்லிட்டு 3 நம்பர் கணக்கும் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளுக்கு போன ரிசல்ட் இருந்திருக்கு. ஸோ கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடச்சிருந்தாலும் நம்ம இந்த 3 நம்பர்ஸை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ட்ராவலில் கிடச்சிருக்க ஒரு சின்ன குழு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அதாவது X0 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லைன் சீரியலாக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் 0Xஐ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக இப்போ 2 ட்ராக் மேலே வந்துருச்சு. அதை தான் நம்ம இந்த ட்ராவலில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திங்க. ஏன்னா நான் சொல்கிறத விட இங்கே எழுதி காட்டினா உங்களுக்கு புரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த 5/3/2026 கொண்டு வந்திருக்கோம். இது நம்மளுக்கு கடைசியாக வந்த ரிசல்ட்டு. ஸோ இந்த ரிசல்ட் படி நம்மளுக்கு 41, 49, 40. ஸோ 3 நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 3 பேஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு ரிமைனிங் சீரியல் இருக்குல்ல, ஸோ ரிமைனிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10, 20, 30, 40. அதே மாதிரி 7, 17, 27, 37, 47. அடுத்ததாக லாஸ்ட் நம்மளுக்கு 9, 19, 29, 39, 49. ஸோ இந்த 3 லைன் சீரியல் தான் நம்மளுக்கு பாக்கியில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு மறுபடியும் நம்மளுடைய அந்த X ஃபார்மெட்டை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது X0, அதேமாதிரி 0X. இந்த ஃபார்மெட்டில் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் உள்ள இந்த X0 எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறது 0Xங்கிற நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான குழு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 41, 49, 40. இது நம்மளுடைய கடைசியாக வந்த திங்கக்கிழமை ரிசல்ட். ஸோ இதுக்கு முந்தின ட்ராக் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்த ரிசல்ட் சீரியல் நம்பர்ஸ், அதாவது அந்த அடிப்படை லைனை வச்சு வந்திருக்கு 5, 7, 9 சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முந்தின ட்ராக் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 30, 32, 37 அடிச்சிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இந்த 40ஓட சீரியலும் சரி 30ஓட சீரியலும் சரி 2 தடவை நம்மளுக்கு இழுவைக்கு இருக்குது. அப்போது இதில் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா அப்படிங்கிற கணக்குக்கு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் நம்மளுக்கு இதுலேருந்து நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதை நான் மறுபடியும் திருப்பி சொல்லணும்னா இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும். இது நம்மளுக்கு கடைசியாக போன வாரம் வியாழக்கிழமை வந்தது 5, 9, 7 இருக்குல்ல.
அதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 40, 41, 49. அதுக்கு முந்தின ட்ரா கவனிச்சிங்கன்னா 30, 32, 37. ஸோ ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா, ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ராங்கிற மாதிரி நம்மளுக்கு சீரியல் ஆகுது. அப்போ 2 ட்ரா ஆயிடுச்சா. அடுத்து கவனிச்சிங்கன்னா 8, 38, 48. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து 24, 34, 44. அப்போ இதே ஃபார்மெட்டில் நம்மளுக்கு இங்கே வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நம்பர்ஸ், அதாவது இந்த 3 லைனில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு லைன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ போனட்ரா நம்மளுக்கு இதுக்குள்ளே இருந்து 3 நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒன்று வரணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 3லையும் ஒன்று எடுத்திருந்தாங்க. 40, 37, அடுத்து 40, 37, 49. ஸோ ஒரு நம்பர்ஸாக எடுத்திருந்தாங்க. அப்போ இதில் கணக்கு பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 10ஓட சீரியல் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியான சான்ஸ் தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். 7, 9 தான் இந்த ட்ராவுக்கு கீ நம்பர்ஸாக இருக்கணும். அதேமாதிரி 7 பொறுத்த வரைக்கும் 37, 47 அடிச்சிட்டாங்க. 37, 47 அடிச்சுட்டு ஒரு ட்ரா விட்டு மறுபடியும் நம்மளுக்கு வந்து இப்போ 37 அடிச்சிருக்காங்க. அப்போ 2 தடவை அடிச்சு 37. அதுக்கு முந்தின ட்ராவும் நம்மளுக்கு 37 அடிச்சிருந்துருக்காங்க. அதாவது 37 விட்டு 37 விட்டு 37ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தொடர்ச்சியாக 37 வந்துக்கிட்டு இருக்குது. இதில் கவனிச்சின்னா தெரியும். 37 இல்லை, மறுபடியும் 37 இல்லை. இப்போ இந்த ட்ரா, அதாவது கடைசியாக வந்த ட்ரா இது 37. ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா, ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரான்னு வந்துருச்சு. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு 37 வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அடுத்ததாக கவனித்தோம்னா நம்மளுக்கு 17, 47. அப்போ வந்து 7, 27 ரிமைனிங் இருக்குது. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதை எப்படி பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G1 படி 7, 27 ஈக்குவல் டு 17 அல்லது 47. இந்த மாதிரி 3 நம்பர்ஸை நம்ம இதை உருவாக்கலாம். இதை உருவாக்கணும்னா நம்மளுக்கு 7, 17, 27 அல்லது 7, 17, 47. அதாவது 7க்குள்ளேயே சுருட்டுறதா இருந்தால் அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 7, 17, 27 அதேமாதிரி 7, 17, 47. 7, 27, 17, 7, 27, 47. சின்னதாக நம்ம கவனிக்க விட்டால் கூட அது பெரிய தப்பாக மாறும். ஸோ இந்த மாதிரி எடுக்கணும். அப்படி இல்லைட்டனா நம்மளுக்கு இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்பர்ஸாக கூட வச்சுக்கலாம் G1 படி. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு டெஸ்ட்டே இருக்குது. இந்த 17, 47 தனித்தனியாக நிற்கிறதுல அதை ரெண்டையும் ஜோடி போட்டுடலாம். அதாவது இந்த டாவுடைய 2D மெயினாக வச்சுக்கிட்டோம்னா 7, 17, 47 அல்லது 17, 27, 47. ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ இப்படியா அல்லது அப்படியா. ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்த நம்பர்லேருந்து தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்த நம்பர் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 17, 47 ஏற்கனவே வந்துருச்சு. அதனால் 17, 47 வச்சு வேண்டாம் ஒரு நம்பரை இதில் தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நாங்கள் 2Dன்னு கொடுத்துட்டேன். இதை விட நம்மளுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 3 நம்பர்ஸ் எடுக்கிறவங்க 7, 17, 47, 17, 27, 47 எடுக்கலாம். அதுக்கப்புறமா லோ சான்ஸில் இருக்கிறது நம்மளுக்கு 7, 17, 27, 7, 27, 47ன்னு சொல்லிட்டு இப்படி வேணால் எடுக்கலாம். ஸோ இதுவா அல்லது அதுவா. இது நம்மளுடைய 7 சான்ஸில் வரக்கூடியது. இப்போ நம்ம 9 சான்ஸ் பார்ப்போம். 9 பொறுத்த வரைக்கும் G2 படி 9ல் நம்மளுக்கு கிடச்சிருக்க குழு 49 அடிச்சிருக்காங்க. கடைசியாக 49, அதுக்கு முன்னாடி 9, அதுக்கு முன்னாடி 1 இல்லை, அதுக்கு முன்னாடி 1 இல்லை, அதுக்கு முன்னாடி 1 கிடையாது, அதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் 20 அவுட்டில் வந்து 29 இருக்குது அடிஷ்னலில். அப்போ இதை எடுக்கிறதா இருந்தால் 9, 49 நம்மளுக்கு இந்த ட்ராவலில் கொடுத்துருக்காங்க. அப்போது 9,
49 ஈக்குவல் டு 19, 29, 39. ஸோ 19, 29, 39 சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக எடுப்பாங்களா சந்தேகம் இருக்குது. ஸோ 9, 49 அதாவது வந்த நம்பர் தான் திருப்பி வரும் டோட்டோவை பொறுத்த வரைக்கும். அப்போ நம்ம வந்து 2D டேரெக்டாகவே எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 9, 19, 49, 9, 29, 49, 9, 39, 9, 39, 49 3 நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தொடர்ச்சியாக நம்பர் எதுவுமே வராது, ஜம்ப் பண்ணி தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்ச்சியான நம்பர் நம்ம 19, 29, 39 வந்து ஒரே சீரியல் நம்பர், அதனால் அது அப்படியே எடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ 9, 49 தான் நம்மளுக்கான குழு. அப்படி வச்சு அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் வந்து 3 செட் இருக்குது, இதில் ஒரு 2 செட்டு, மொத்தமாக நம்மளுக்கு 5 செட் இருக்குது. சப்போர்ட்டடுக்கு இந்த 2 செட்டை எடுத்துக்கலாம். ஸோ மார்க் பண்ணியிருக்கிறது தான் நம்மளுக்கு டேரெக்டாக நம்மளுடைய கெஸ்ஸிங்குள்ளே கிடச்சிருக்க நம்பர். அதாவது 2 நம்பர் 3 நம்பர்ஸ்ன்னு எடுக்கிறவங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிப்பல நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடாட்டாலும் நம்ம 2Dக்கும் டோட்டோவுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது 2Dக்கும் 4Dக்கும் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவு கிடச்சிருக்க கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை 5/3/2026க்கான டோட்டோ நம்பர்ஸ் கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.